நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பாசத்துக்குரிய சிறார்களே, அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு பாக்கியங்கள் நிறைவாக உள்ள இந்த ரமலான் மாதத்தினுடைய ஓர் இரவிலே நாமெல்லாம் இறைவனுடைய இல்லத்திலே கூடி மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு தெளிவை பெறுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கல்புகளிலே, இருதயங்களில் இருக்கக்கூடிய கசடுகளை அகற்றி எது சத்தியமோ, எது உண்மையோ, எது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதோ அதை சரியாக விளங்கி அதன்படி செயல்படுத்த நமக்கு அருள் புரிவானாக. நம்முடைய உள்ளங்களிலே பலவிதமான கருத்துக்கள் இருக்கலாம். இந்த சபையில சிறிது மனம் விட்டு அவற்றையெல்லாம் தூக்கி வெளியே வைத்துவிட்டு நடுநிலையோடு எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் சொல்லக்கூடிய விஷயங்களை கூர்ந்து நீங்க கவனித்தா அது யதார்த்த நிலையை, உண்மை நிலையை அறிந்து கொள்ள பெரிதும் வாய்ப்பாக அமையும். அன்பு சகோதரர்களே, இன்றைய சூழ்நிலையில் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த பிறை விஷயமாக, குறிப்பாக தலைப்பிறை விஷயமாக பலவித குளறுபடிகள் இருக்கின்றன. அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பிறகு இந்த தகவல் தொடர்புகள் மற்றும் சாதனங்கள் கிடைப்பதற்கு முன்னாலாகட்டும், எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததுன்னு சொன்னா, அந்தந்த ஊர்களில் அவர்கள் தலைப்பிறையை தங்களுடைய கண்ணால் பார்த்து நோன்பு வைத்தார்கள், நோன்பு விட்டார்கள், பெருநாள் கொண்டாடினார்கள். இங்கே திருப்பூர்ல ஒரு நாள் ஆரம்பிச்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. பக்கத்தில் உள்ள கோயம்புத்தூர்ல இன்னொரு நாள் ஆரம்பிச்சு முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சவுதி அரேபியாவில் அன்று மக்காவில் ஒரு நாள் ஆரம்பிச்சிருப்பாங்க, முடித்திருப்பார்கள். மதீனாவில் இன்னொரு நாள் ஆரம்பிச்சிருப்பார்கள், முடித்திருப்பார்கள். இதுதான் அன்று இருந்த நிலை. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் அன்று இங்கு திருப்பூர்ல நடக்கிற விஷயம் கோயம்புத்தூருக்கு தெரியாது, கோயம்புத்தூர்ல நடக்கிற விஷயம் திருப்பூருக்கு தெரியாது. பல நாட்களுக்கு பிறகு, பல மாதங்களுக்கு பிறகு யாராவது இங்கிருந்து அங்கு போனால் அல்ல அங்கிருந்து இங்கு வந்தால் மட்டும்தான் நாங்க இத்தனாம் தேதி நோன்பு ஆரம்பிச்சோம், இத்தனாம் தேதி முடிச்சோங்கிற தகவலே தெரிய வரும். இந்த அன்றைய நிலை. ஆனா அதுல பெரிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? திருப்பூர் உள்ள மக்கள் அனைவரும் ஒரே நாளில் ஆரம்பிச்சு ஒரே நாள்ல முடிச்சாங்க. கோயம்புத்தூர்ல உள்ள மக்கள் ஒரே நாளில் ஆரம்பிச்சு ஒரே நாள்ல முடிச்சாங்க. அதே மாதிரி மக்காவில் உள்ள மக்கள் ஒரே நாளில் ஆரம்பிச்சு ஒரே நாள் முடித்தார்கள். மதீனாவில் உள்ள மக்கள் ஒரே நாள் ஆரம்பிச்சு ஒரே நாள் முடித்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் விகற்பமோ வேறுபாடோ இருக்கல. ஆனா துரதிருஷ்டவசமாக இன்று நம்முடைய இன்றைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா,
ஒரே ஊர்ல, உதாரணமா திருப்பூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், இந்த ரமலான் மாதத்தை சரியான கணக்குப்படி சனிக்கிழமை ஆரம்பித்தவர்கள் இருக்கிறார்கள். இதே திருப்பூர்ல அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அதற்கு பெரிய கை சேதம் திங்கட்கிழமை ஆரம்பிச்சவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாட்கள் நோன்பை ஆரம்பித்தவர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலை அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எந்த ஊர்லயும் இருக்கல. அந்தந்த ஊர்ல முடிவு பண்ணி அவர்கள் ஏகோபித்து எல்லாரும் ஒரே நாள்ல தான் செய்தார். இந்த பரிதாப நிலை எதனால் நாம சிந்திக்கணும். இதனுடைய உண்மையான காரணம் என்ன? நிச்சயமாக ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அவ்வாறு புறக்கண்ணால் பிறையை கண்டுதான் தீர்மானிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கட்டளைப்படி நாங்கள் எங்கள் பகுதிகளிலே எங்களுடைய புறக்கண்ணால் பிறையை பார்த்துத்தான் நாங்கள் தீர்மானிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னதாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவரும் தங்களுடைய புறக்கண்ணால் பிறையை பார்த்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னதே கிடையாது. இவர்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சூமு லிருயதிஹி அஃப்திரு லிருயதிஹி, அதை கண்டு நோன்பு வையுங்கள், அதை கண்டு நோன்பை விடுங்கள். இதைத்தான் இவர்கள் இப்படி பொருள் கொள்றாங்க. இந்த ருயத்துங்கிற பதம் இருக்க அரபியில குறிப்பிட்ட ஒரு பொருளை சொல்லக்கூடிய பதம் அல்ல. புறக்கண்ணால் என்று சொல்றதா இருந்தா, தெளிவாக நேரடியாக குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தா ரயல் ஐன்கிற பதம் வரணும். ஐன்கிற பதம் வந்துதான் புறக்கண்ணு. இப்ப நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுக்கு நாம் குர்ஆனிலிருந்தே ஆதாரம் தருவோம். நம்முடைய சொந்த கருத்தையோ அனுமானங்களையும் நம்ம தரமாட்டோம். உதாரணமாக 3வது அத்தியாயம் 13வது வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் குர்ஆன் எடுத்து பாருங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ருடைய யுத்தகலத்தை பற்றி விவரிக்கிறான். அதுல எதிரிப்படை முஸ்லிம்களுடைய படையை 2 மடங்காக தங்களுடைய கண்களால் கண்டார்கள் என்று வருது. இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக ரயல் ஐன்கிற பதத்தை பயன்படுத்துறான். அப்ப இது புறக்கண்ணால் மாத்திரம் பார்ப்பதுதான், வேற எதையும் அதை எடுக்க முடியாது. அதே போல பிறை விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஐன்கிற பதத்தை பயன்படுத்தி சொல்லி இருந்தால் மட்டும்தான் இவர்கள் புறக்கண்ணால் பார்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் சொல்லணும். அப்படி ஒரு ஹதீஸ கூட காட்ட முடியும். ஆதாரபூர்வமான ஹதீஸோ லைவான ஹதீஸோ இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ கூட அவர்களால் காட்ட முடியாது. இல்ல. அதே சந்தர்ப்பத்துல இந்த ருயத்துங்கிற பதம் இருக்க குர்ஆன்ல கிட்டத்தட்ட நாம் கணக்கு பார்த்த மட்டும் 336 இடங்கள்ல வருது. நீங்களே குர்ஆனை ஓதும் பொழுது பார்க்கலாம். அலம் தர, அலம் தர, அலம் தர, நீர் பார்த்தீரா, நீர் கண்டீரா, நீர் கண்டீரான்னு பல இடங்கள்ல வருது. உதாரணமாக ஒரு சின்னஞ்சிறிய சூரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூரா. அதுல என்ன சொல்லப்படுது? யானைப்படையை உம்முடைய இறைவன் என்ன செய்தான் என்று நீர் பார்த்தீரா. அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம யோசிப்போம், யானைப்படை சம்பவம் எப்பொழுது நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னாலா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரசூலா பிறப்பதற்கு முன்னால் நடந்த சம்பவம். சரி, எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் நடந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் தன்னுடைய புறக்கண்ணால் எப்படி பார்த்திருக்க முடியும்? நம்ம சிந்திக்க வேண்டாமா? அப்ப
அப்ப நிச்சயமாக புறக்கண்ணால பார்க்கல. அப்ப எதை குறிப்பிடுறான் அல்லாஹ்? அந்த நடந்த சம்பவத்தை தகவல் மூலமாக நீர் அறிந்து கொண்டீரா, கண்டீரான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்படிதான் கேட்டிருக்க முடியும். இந்த யானைப்படை சம்பவம் மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்களே, அவர்களுடைய கால சம்பவத்தை பற்றி உதாரணமா 500 வருஷம், 5000 வருஷம், 50,000 வருஷத்துக்கு முன்னுள்ள விஷயத்தை பற்றி எல்லாம் அதை இப்படியே கேட்கிறான். அலம் தர அலம் தர அலம் தர. நீங்க வேண்டாம், ஒரு நாளைக்கு பொறுமையா உட்கார்ந்து குர்ஆன்ல அலம் தரன் வரக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. பல நபிமார்களுடைய சம்பவங்கள் வரும். அப்ப இது நிச்சயமாக கண்ணால காணக்கூடிய சமாச்சாரம் இல்லை. இது எதனால காண்றது? தகவல் மூலமாக அறியறதுக்கும் இதே பதம் தான் வருது. இதுக்கு மேல ஒண்ணு சொல்றேன் பாருங்க. 37வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம். 37வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம். இதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதாக கனவு காண்கிறார்கள். அதுக்கு எப்படி வருதுன்னு சொன்ன அரபியில, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதஹபுக்க ஃபன்துர் மாதா தரா. இந்த இன்னி அராஃபில் மனாமில் வருது, இதே ரூயத்துடைய பதம் தான். என்ன சொல்றாங்க? நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன். இப்ப சொல்லுங்க, கனவை இந்த புறக்கண்ணால பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. எதனால பார்க்கிறோம்? உள்ளத்துல தூக்கத்துல வர்றதுதான் புறக்கண்ணால பார்க்கிறது. இதே ரூயத்து பதம் தான் அங்க இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்துர் மாதா தரா, இது விஷயத்தில் உன்னுடைய அபிப்பிராயம், உன்னுடைய கருத்து, உன்னுடைய ஆலோசனை என்ன என்று கேட்கிறான். இதுலயும் மாதா தரா இதே பதம் தான் வருது. இப்படி குர்ஆன் முழுதும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 336 இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல தான் புறக்கண்ணால் பார்க்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அந்த இடத்தை பொறுத்தா நீங்க பொருள் எடுக்கணும். பெரும்பாலான இடங்கள்ல நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கண்ணால் இருக்குது இல்லைன்னு நான் மறுக்கல. கண்ணால் பார்க்கிறதுக்கு சொல்லலாம். அறிவால், ஆய்வால், கணிப்பால், தகவலால், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய பொதுவான ஒரு சொல்லுதான் இந்த ருயத். இதுக்கு நான் வேற எங்கேயும் போகல, உங்களுக்கு குர்ஆன்ல இருந்தே ஆதாரம் தந்துட்டேன். நீங்களே வீடுகளில் போய் குர்ஆனை பரட்டி பாருங்க, இதெல்லாம் இருக்குதான்னு நீங்களே உறுதி பண்ணி கொடுங்க. சரி, இவ்வளவு தெளிவான ஆதாரம் கொடுத்த பிறகு அவங்க என்ன ஒரு ஆதாரத்தை வைப்பாங்கன்னா அடுத்தாப்புல, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், குர்ஆன்ல இப்படி பல பொருள்கள் இருக்குது, ஆனாலும் ரசூல்லா புறக்கண்ணால தானே பார்த்தாங்க. அதனாலதான் அந்த ஹதீஸ்ல 29 ஆண்டு பிறையை பாருங்கள், மேக மூட்டத்தின் காரணமாக பிறை தென்படாவிட்டால் மாதத்தை 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இதை புறக்கண்ணால பாக்குறது தானே, இதை விட என்ன ஆதாரம் வேணும்னு கேட்பாங்க. நியாயமான கேள்விதான். ஆனா இன்னும் கொஞ்சம் அவங்க அறிவை பயன்படுத்தினா, முறையாக பயன்படுத்தினா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1427 வருடங்களுக்கு முன்னால பிறையை மட்டும்தான் புறக்கண்ணால் பார்த்து முடிவு பண்ணாங்களா? அப்படியா? இல்ல. எப்படி புறக்கண்ணால் பிறையை பார்த்து முடிவு செய்தார்களோ அதே போல ஐங்கால தொழுகைகளையும் சூரியனை புறக்கண்ணால் பார்த்துத்தான் முடிவு செய்தார்கள். உண்மைதானே? அன்றைக்கு கடிகாரம் இருந்துச்சா? நேரம் பார்க்கறதுக்கு வேற ஏதாவது கருவி இருந்துச்சா? இல்ல. எதை வச்சு முடிவு செஞ்சாங்க? விடிய காலம் வைகரையில அண்ணாந்து கிழக்கு பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மெய்வெள்ள தோணுனா ஃபஜ்ர் வந்துருச்சுன்னு முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி சூரிய உதயத்தை பார்த்து கொண்டே இருப்பாங்க. சூரிய உதயம் ஆன உடனே ஃபஜ்ருடைய வக்து முடிஞ்சிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதே போல சூரியன் உச்சிக்கு வருதான்னு கவனிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு குச்சியை நட்டி நேரா வருதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு, சாஞ்ச உடனே லுஹருடைய வக்து முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் சூரியன் சாயும் பொழுது வேர்க்க அந்த அதாவது நட்டு இருக்கக்கூடிய அந்த குச்சியினுடைய அளவு நிழல் வருதான்னு பார்ப்பாங்க. அதை வச்சுதான் அசர முடிவு பண்ணாங்க.
சூரிய அஸ்தமனத்தை கண்ணால பார்ப்பாங்க. அதை வச்சுதான் மகரிப முடிவு பண்ணாங்க. செவ்வான மறைகிறத புறக்கண்ணால பார்ப்பாங்க. அதை வச்சுதான் இஷாவை முடிவு பண்ணாங்க. இதை யாரும் மறுக்க முடியுமா? அப்படித்தானே செஞ்சாங்க. இன்னைக்கு அப்படி செய்யறோமா? இன்னும் சொல்ல போனா இந்த பிறை விஷயத்தை விட தொழுகை விஷயத்துல தெளிவான உத்தரவு. சல்லு கமா ராய்த்துமூனி உஸல்லி. இதே ரூயத்துடைய பதம் தான். சல்லு கமா ராய்த்துமூனி உஸல்லி. என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள். ரசூலா புறக்கண்ணால பார்த்தா தொழுதுகிட்டு இருக்கணுமா? ரசூலா தொழுகிறத புறக்கண்ணால பார்த்து தொழுதுகிட்டு இருக்கமா? அல்லது அந்த ஐங்கால தொழுகையுடைய சூரியனை பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோமா? நீங்களே சொல்லுங்க. தகவல் அடிப்படையில தானே இப்ப நம்ம செய்யறோம். ஹதீஸ் ஆதாரங்களை பார்த்து எப்படி தொழுதாங்கிற பார்த்து தான் தொழுகிறோம். அதே மாதிரி சூரியனோட ஓட்டத்தை நம்ம பார்க்கறது கிடையாது. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால இந்த பள்ளிகளை நீங்க பாத்தீங்கன்னா முன்னால ஒரு பெரிய கிரவுண்டு அல்லது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அதுல சில மார்க்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஒரு நீட்டமா ஒரு குச்சி, அதை வச்சுதான் தொழுகை நேரத்தை முடிவு பண்ணுவாங்க. மார்க்கெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து தெரியும். இப்ப அந்த மாதிரி கிடையாது. உண்மையிலேயே அன்றைக்கு இதே எப்படி பிறையை புறக்கண்ணால் பார்த்தார்களோ அதே போல தொழுகை நேரத்தையும் புறக்கண்ணால் பார்த்தா முடிவு செய்தார்கள். இப்ப ஏன் இவங்க வாதம் பண்றது இல்ல? அன்றைக்கு ரசூலா புறக்கண்ணால தானே சூரியனை பார்த்தா நீங்க கடியாரத்தை பாக்குறீங்க, நீங்களும் சூரியனை பார்த்தா முடிவு பண்ணணும்னு வாதம் பண்றாங்களா அந்த மௌலிகள் யாராவது? ஏன் வாதம் பண்றது இல்ல? உண்மை என்ன தெரியுமா? முதலாக கடியாரம் கண்டுபிடித்து சூரியனை பார்க்க வேண்டியதில்ல, இந்த கடியாரத்தை வச்சும் ஐங்கால தொழுகையில முடிவு செய்யலான்னு சொல்லும் பொழுதும் இந்த மௌலவிகள் இதே மாதிரி வம்பு பண்ணதான் செய்தாங்க, வீம்பு பண்ணதான் செஞ்சாங்க. இதே வாதத்தை வைக்கத்தான் செஞ்சாங்க. எப்பொழுது? முதலாக கடியாரம் கண்டுபிடிச்சு நடைமுறைப்படுத்த பொழுது. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒவ்வொரு பள்ளியிலையும் நீங்க பாக்குறீங்க அட்டவணை தொங்கும். அதாவது தொழுகை நோன்பு கால அட்டவணை இருக்கா? ஒவ்வொரு பள்ளியில தொங்க விடுறாங்களா? செய்யலாமா? நீங்க உங்களுடைய வாதப்படி நீங்க கண்ணால பார்த்துல முடிவு பண்ணணும். அங்கேயும் இதே உயர்த்துங்கிற பதம் தானே இருக்கு. அப்ப அதுல மாறிட்டீங்கல்ல. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க. ரசூல்லா மதீனாவில இருந்து மக்காவுக்கு வந்த இடத்துல அவங்க கூட ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டார். அவருடைய மனைவி மதீனாவில இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு எப்ப தகவல் தெரிஞ்சு எப்ப இதா இருந்திருப்பாங்க? வந்தவங்க ஹஜ்ஜு கடமையை முடிச்சிட்டு திருப்பி மதீனாவுக்கு போன பிறகு தகவல் சொல்லிதானே அவங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால தெரிய வாய்ப்பு இருந்துச்சா? இல்ல. அதே மாதிரி இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போனவங்க அங்க வஃபாத் ஆயிட்டார். மனைவி இங்க இருந்தாங்க. எப்ப இதா இருந்திருப்பாங்க? போனவங்க 6 மாசமோ 1 வருஷமோ அந்த காலகட்டத்தில் எவ்வளவு காலம் எடுத்ததோ திரும்பி இந்த மாதிரி உங்க புருஷன் மக்காவில இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகுதானே இதா இருந்திருப்பாங்க. அன்றைக்கு தான் அல்லாஹ் ஏற்றுத்தானே இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நாள் முழுதும் மழை பெஞ்சின்னு வச்சுக்கிடுங்க, சூரியனே தெரியல. எப்படி தொழுதுருப்பாங்க? ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தொழுதுருப்பாங்க. அல்லாஹ் ஏற்றுத்தானே இருப்பாங்க. அப்ப எந்த ஒரு ஆத்மாவையும் அல்லாஹ் தன் சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அப்ப அந்த கட்டத்துல நிச்சயமா அல்லாஹ் ஏற்றிருப்பான். அன்றைய காலகட்டத்தில் ஏற்றிருப்பான். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் ஒரு அம்மா சொல்லுது, போனவர் திடீர்னு அங்க மூத்தா போயிட்டார், ஹஜ்ஜுக்கு போறாங்க நடக்குது. உடனே அங்க இருந்து அடுத்த நிமிஷமே என்ன ஆகுது? அடுத்த செகண்ட் என்ன வருது? டெலிபோன் பண்ணி அடிக்குது, இந்த மாதிரி இறந்து போயிட்டார். இப்ப அந்த அம்மா வாதம் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்திலயும் இதுக்கு முன்னாலும் போனவங்க கூட போனவங்க நேரடியா தகவல் சொன்ன பிறகுதான் இதா இருந்தாங்க. அதனால நான் இப்ப இதா இருக்க மாட்டேன். என் புருஷனோட போனவங்க நேரடியா சொல்லட்டும், சொன்ன பிறகு இருக்கிறேன்னு சொன்னா நீங்க யாராவது ஏற்றுக்கொள்வீங்களா? அல்லது இந்த மௌலவிகள் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? அது மண்டையில ஏறுது இல்ல, அது புரியுது இல்ல. அன்றைக்கு உள்ள நிலை வேற, இன்றைக்கு உள்ள நிலை வேற. இப்போ ஒரு சந்தேகத்தை வைப்பாங்க, ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வஹி மூலமாக இதை அறிவிச்சிருக்க கூடாது? அல்லாஹ் அறிவிக்கல. ஏன் அறிவிக்கல? உதாரணமா எடுத்துக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தகலத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க யுத்தகலத்துல இருக்கும் பொழுது அவங்களுடைய மகள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மனைவி ருக்கையா ரலியான்னு நினைக்கிறேன் வஃபாத் ஆயிட்டாங்க. செய்தி தெரியுமா உங்களுக்கு? வஹி அறிவிக்கப்பட்டுச்சா? இல்ல. எப்பொழுது தெரிய வந்துச்சு? யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்த பிறகுதான் மகள் இறந்த சகமே அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது பெரிய அவதூறு கிளப்பப்பட்டுச்சு. உடனே வஹி அறிவிச்சு சொன்னானல்ல, 50 நாளைக்கு பிறகு அவர்களை புழுவாக துடிக்க வச்சு அப்புறம் தான் வஹி அறிவிச்சு சொன்னான். அப்ப
அல்லாட்ட யாரும் கேள்வி ஏன் நீ அறிவிக்கல் கேட்க முடியாது. சில விஷயங்கள் அவங்களுடைய சுயதலை விட்டுருக்கான். அதே மாதிரி தொழுகை நேரம் புறையுடைய நேரம் உண்மைதான், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. அன்றைக்குள்ள சூழ்நிலை 100க்கு 100 அப்படிதான் நாம மறுக்கல. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு இருந்த அளவுக்கு இன்னைக்கு வானம் சுத்தமாக கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வானம் எந்தவித பொல்யூஷன் இல்லாம, மாசு இல்லாம, எந்த விதமான இது இல்லாத முறையில மிக சுத்தமாக தெளிவா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த உலகம் முழுது எத்தனை மோட்டார் சைக்கிள் ஓடுது, எத்தனை கார் ஓடுது, எத்தனை லாரி ஓடுது, எத்தனை இன்ஜின் ஓடுது, எத்தனை பிளைட் ஓடுது, கணக்கு பண்ணுங்க. அது அத்தனை விடக்கூடிய புகையை கணக்கு பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், ஏசி, இன்னும் என்னென்ன வச்சிருக்கீங்க அது அத்தனை இருந்து வெளியாகக்கூடியதை பாருங்க. இதெல்லாம் எங்க போய் சேருது? மேல போய் செய்து ஓசோன்ல ஓட்ட விடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? புகை மண்டலம் மாதிரி ஆயிடுச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த மாதிரி இன்னைக்கு பிறக்கனால உங்களை பார்க்க முடியுமா? அதனாலதான் இந்துக்கள் சொல்றாங்க துலுக்கம் 3ஆம் பிறையை தான் முதல் பிறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு. என்ன சொல்றாங்க? துலுக்கம் 3ஆம் பிறையை தான். நான் பிரஸ் வச்சிருக்கேன், நானே கேலண்டர்ல கரெக்டா பிறைய போட்டு கொடுத்தா ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இல்ல இல்ல இங்க இருக்கிற மாதிரி தான் போடணுங்கிறான். அவன்கிட்ட கேட்ட சிவகாசிக்காரன்ட்ட, ஏன்டா இந்த மாதிரி அடிக்கிற அப்படின்ட்டு. நாங்க என்னையா பண்றது, உங்க துலுக்க ஆளுக்கு தானே 3ஆம் பிறைய முதல் பிறையா போட சொல்றாங்க, நாங்க போட்டு கொடுக்கோம். நாங்க கரெக்டா கணக்கு வச்சிருக்கோம். நாங்க முதல் பிறை, 2ஆம் பிறை, வளர்பிறைன்னு கரெக்டா வச்சிருக்கோம். உங்க துலுக்க ஆளுக்கு 3ஆம் பிறையை தான் முதல் பிறைன்னு போட்டு கேட்கறாங்க. அதனால கலண்டர்ல அடிச்சு கொடுக்கறோம். நம்ம ஆளுக்கு இப்ப என்ன பண்றாங்க? அந்த கணக்குப்படி பார்த்தா அந்த 28 அன்னைக்கே மாசம் முடிஞ்சிருக்கும். இவர் என்ன பண்ணுவார் தெரியும்? மாசம் முடிஞ்சு அடுத்த நாள் போய் வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பார் பிறைய. அப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருக்கலாம் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நடக்கிறத பாருங்க. சூரிய கிரகணம் சரியாக மாதத்தினுடைய கடைசி நிலையில உருவாகும். ஆனா பின்னால விளக்குறதெல்லாம் அதே மாதிரி சந்திர கிரகணம் மாசத்தினுடைய நடுப்பகுதியில் உண்டாகும். அப்படின்னு சொன்னா பிற 29 அல்லது 30ல சூரிய கிரகணம் ஏற்படணும். பிற 14 அல்லது 15ல சந்திர கிரகணம் ஏற்படணும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவங்க கேலண்டர் படி பிற 12ல சூரிய கிரகணம் நடக்கும். பிற 28ல சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் நடக்கும். பிற இதுல 12ல 28ல சூரிய கிரகணம் போட்டிருப்பான். சூரிய கிரகணம் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் டிவி எல்லாம் செய்தி கேட்பீங்க, சூரிய கிரகணம் காட்டுவான். ஆனா அவங்க பிற எப்படி இருக்கு? எத்தனை இருக்கும்? 28 இருக்கும். சாத்தியமா? அறிவு பொந்து ஒத்துக்குதா? அதையும் முடத்தனமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க பொல்ல புரிஞ்சுக்கிறணும், வாஸ்தவம் தான். அன்றைக்கு புறையே புறக்கண்ணால் கண்டது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை எப்படி? ஒண்ணு, அல்லாஹ் அதுக்குள்ள வழிகளை தந்துட்டான். இன்னைக்கு பல விஞ்ஞான நுட்பங்கள் வந்துருச்சு. உதாரணமா அன்றைக்கு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு பிறைய கண்ணால பார்த்தாங்களே. அன்றைக்கு உள்ள காலகட்டம் எப்படின்னு சொன்னா, பூமி உருண்டைன்னு தெரியாது, தட்டன் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. சூரியன் பூமியை சுத்தி வருதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வேற எந்த விதமான அறிவு அன்றைக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க, நமக்கு நாம் எழுத படிக்கவும் தெரியாது, நமக்கு கணக்கும் தெரியாது. தெளிவா சொல்லிட்டு தான் கையால காட்டுறாங்க, 29 30 காட்டுறாங்க. ஆனா இன்னைக்குள்ள நிலை தெரியுமா உங்களுக்கு? சந்திர கணக்கு, சூரிய கணக்கு உங்களுக்கு தெரியும். 365 நாள் ஒரு வருடம் கரெக்டா சொல்லுவீங்க. ஒரு மாசத்துல 28ல முடியும், பிப்ரவரி. லீப் இயர்னா 29, சில மாதங்கள் 30, சில மாதங்கள் 31 உங்களுக்கு தெரியும். ஆனா இஸ்லாமிய கணக்குப்படி ஒரு மாதம் இருக்குது 29லயும் முடியும், 30லயும் முடியும். என்ன காரணம் தெரியுமா? சந்திரன் ஒரு சுத்தை முடிச்சு அந்த இடத்துக்கு வர்றதுக்கு கரெக்டா பாருங்க எந்த அளவு துல்லியமா இன்னைக்கு கணக்கிடப்படுது. 29.53.059 குறிச்சுக்கிறீங்க. யாரோ குறிச்சுக்கிறீங்க? 29.53.059 நாள். இதான் ஒரு மாசத்தினுடைய துல்லியமான கணக்கு. இது அன்றைக்கு தெரிஞ்சிருந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு? அன்றைக்குள்ள தோழர்களுக்கு, விஞ்ஞானிகள் யாருக்கு தெரிஞ்சிருக்க முடியுமா? அதாவது 29.53, அதாவது புள்ளிண்ட வழங்கிட்டு டெசிமல் 53.059. இது ஒரு மாதத்தினுடைய நாட்கள். இத்தனை நாட்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த டெசிமல்ல வருது. அதனாலதான் என்ன செய்யறோம், இப்போ 29.5 அரை நாள் கணக்கு எடுக்க முடியாது. அதனால ஒரு மாசத்தை 29ல முடிக்கிறோம். அடுத்த மாசத்துல இந்த அரையும் அதோட சேர்த்தா என்ன ஆகுது? 30 ஆயிடுது. அப்ப அடுத்த மாசம் 30 முடிக்கிறோம்.
ஆனா 25, 30, 29, 30 மாறி மாறியும் வராது. அதுதான் ரசூல் அழகா சொல்லிட்டாங்க. அப்படிதான் மாறி மாறி கணக்கு பண்ணின்னு சொல்லியிருப்பாங்களா? இந்த மாசம் 29, அடுத்த மாசம் 30, அடுத்த மாசம் 29, அப்படி கணக்கு அப்படி சொல்லல. என்ன காரணம் தெரியுமா? இந்த டெசிமல் வருது பாருங்க. அதாவது 29.5 எடுத்துட்டீங்க, 0.30559 இருக்கு பாருங்க. இது டெசிமல் மிச்சப்பட்டுக்கிட்டே வருது. அது சில மாதங்களுக்கு பிறகு அது ஒரு நாள் ஆயிடும். அது ஒரு நாளானுடைய தான் சமயங்கள் எப்படி ஆகுதுன்னா 30 தொடர்ச்சியா வரும். உதாரணம் போன ஷாபான் 30 முடிஞ்சு, இந்த ரமலான் 30 நாள் தான். என்ன காரணம்? அந்த டெசிமல்ல வரும். இத 12ஆல பெருக்குங்க, ஒரு வருஷத்துக்கு கரெக்டா உங்களுக்கு வரும் 354.367008. இன்னொருக்கு சொல்றேன், 354.367008 நாட்கள். சாதாரணமா 355 நாள் சொல்றோம். அதாவது சூரிய கணக்குக்கும் நமக்கும் கிட்டத்தட்ட 10 நாள் வித்தியாசம் கணக்கு. அது 365, நம்முடைய 355 சொல்றோம். ஆனா உண்மையான சரியான கணக்குப்படி 355.367008. இந்த 29 புள்ளி இருக்கு, அதை 12ஆல பெருக்கு கரெக்டா இது வரும். இப்ப நம்ம யோசிப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த அளவுக்கு துல்லியமாக கணக்கிடப்பட்டிருந்ததா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்களா? இல்ல, அவங்க ஒரு அனுமானத்துல தான் அந்த சூழ்நிலை செஞ்சாங்க. துல்லியமாக இந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நமக்கு கணக்கும் தெரியாது, எழுத படிக்கவும் தெரியாது. இன்னைக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான், கணக்கு நமக்கு கரெக்டா தெரியுது. அப்ப இதை கடைபிடிக்கல என்ன தவறு இருக்குது? இது எப்படி குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமா இருக்க முடியும்? நிச்சயமாக இது மாற்றம் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்ப இதுக்கு மேல நீங்க என்ன தெரியுது பாருங்க. குர்ஆன்ல என்ன சொல்லுது பாருங்க. உதாரணமாக சகோதரர் பிஜே இந்த ஏகத்துவ இதெல்லாம் இந்த பிறை சம்பந்தமா சில எழுதியிருக்கிறார், நீங்களாம் பார்க்கலாம். அதுல என்ன எழுதுறாரு சொன்னா, அந்த நாம என்றைக்கு நோன்பு ஆரம்பிச்சோமோ அந்த சனிக்கிழமை அன்னைக்கு அவர் கரெக்டா சொல்றாரு, சந்திரன் இத்தனை மணிக்கு இன்ன நிமிஷத்துக்கு அஸ்தமிக்கிறது, அதற்கு பிறகுதான் சூரியன் அஸ்தமிக்கிறது, எனவே பிறையை கண்ணால் பார்க்க முடியாது. அடுத்த நாளும் ஏறக்குறைய அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல தான் பிறையும் அஸ்தமிக்குது, அதனால அன்றைக்கும் பார்க்க முடியாது. 3வது நாள் தான் சூரியன் அஸ்தமித்து சில நிமிடங்களுக்கு பிறகு சந்திரன் அஸ்தமிக்கிறது, அன்றைக்கு தான் நாம் பிறையை பார்க்க முடியும். எனவே அன்றுதான் நமக்கு முதல் பிறை என்ற கருத்துல எழுதியிருக்காரு. நம்ம கொஞ்சம் யோசிப்போம், இந்த விவரங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் தெரிஞ்சிருந்துச்சா? இத்தனை மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கிறது, இத்தனை மணிக்கு சந்திரன் தெரிஞ்சிருந்துச்சா அவங்களுக்கு? நிச்சயமாக அவங்களுக்கு தெரியாது. அப்ப அன்றைக்கு நல்லது. இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிற இவர் தெரிய சொல்றாரு, அதாவது சந்திரன் உதயமாகி விட்டது, மாசம் ஆரம்பிச்சிருச்சு, ஆனா எங்க கண்ணுக்கு தெரியல, அதனால நாங்க அதை எடுக்க மாட்டோம். இதுதான் அவருடைய வாதம். நல்லா புரிஞ்சுக்கிறது, ஒத்துக்கிறார். அதாவது சந்திரன் இத்தனை மணிக்கு உதயமாகிறதுன்னு சொல்றார், ஆனா அது சூரியனுடைய அஸ்தமனத்துக்கு முன்னால நடக்கிறதுனால உங்களுக்கு பார்வையில படலைங்கிறார். 2வது நாள் அதே நிலன்னு ஒத்துக்கிறார். 3வது நாள் தான் பார்வையில படுது, அதனால 3ஆம் பிறையை தான் நம்ம தலைப்பிறையாக எடுத்துக்கொள்ளணுங்கிறது அவருடைய வாதத்தை வைக்கிறார். நம்ம கேட்போம், இப்போ உங்கள்கிட்ட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன். குர்ஆன் ஆயத்து 36வது அத்தியாயம் யாசின் சூராவுல 40வது வசனம். இந்த கோள்கள், அதாவது பூமி, சந்திரன், சூரியன், அனைத்து கோள்களும் அவைகளுக்கு விதிக்கப்பட்ட அந்த என்ன சொல்ற சுற்றுப்பாதையில சரியாக சுழன்று கொண்டிருக்கின்றன அல்லாஹ் சொல்றான். சகோதரர் பிஜே என்ன சொல்றார் தெரியுமா? சந்திரனுடைய ஓட்டமே இவருடைய கண் பார்வையில தான் இருக்கான். இவர் பார்வைப்பட்டாதான் அது ஓடுமா, இல்லாம நின்றுகிட்டே இருக்குமா? அறிவு ஏத்துக்கிறதா? அதான அர்த்தம். எங்க கண் பார்வையில பட்டாதான் நாங்க பிறைய ஏத்துக்கிறோம் சொன்னா அதனுடைய பொருள் என்ன? இவர் கண்ணுல படு வரைக்கும் சூரியன் சுத்தல. அல்லாஹ் சொல்றது பொய், இவர் சொல்றதுதான் சரி. எவ்வளவு பெரிய அறிவீனமான ஒரு வாதம் இது, சிந்திச்சு பாருங்க. கண்ணுல பட்டாதான் பெற, கண்ணுல படாபன பெற இல்லையா? அன்னைக்கு கண்ணுல பட்டாதான் பெறங்கிறதே தெரியும், வேற சோர்ஸே கிடையாது. ரைட், அல்லாஹ் ஏற்றிருப்பான். இன்னைக்கு இவ்வளவு கிளியரா சொல்றீங்க, இத்தனை மணிக்கு, இத்தனை நிமிஷத்துக்கு, இத்தனை செகண்டுக்கு சூரிய சந்திரன் உதித்து விட்டதுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் ஏத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? உங்க கண்ணுல பட்டா மட்டும்தான் அது பெறையா? கண்ணுல படாபன பெற இல்லையா அது? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவீனமானவாதம். அப்ப என்ன சொல்றாங்க? இவங்களுடைய கண்ணுடைய கட்பாட்டுல சந்திரனுடைய சுழற்சி இருக்கான். அறிவு ஏற்றுக்கொள்ளுதா?
சிந்திச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு தவறான வாதம் அன்றைய சூழ்நிலை, நல்லா சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். இன்னொரு வாதத்தை உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். எப்படி? உதாரணமாக நான் அந்த மாதிரி ஹதீஸே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். எந்த மாதிரி ஹதீஸ் கிடையாது? அதாவது பிறையை புறக்கண்ணால் பார்த்துத்தான் மாதத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படி கிடையாது. பொதுவாக ரூயத்துங்கிறப்ப அந்த ரூயல் ஐந்து வரல. சரி, ஒரு வாதத்துக்கே வைப்போம். அந்த மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. புறக்கண்ணால் கண்டுதான் முடிவு பண்ணி இருக்கணும். அப்பும் கூட இப்ப நாம இந்த கணக்கின்படி செயல்படுறதுல எந்த தவறும் இல்லை. ஏன் தெரியுமா? குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுபடி கட்டளையிடுறான். அவங்க அழைப்பு விடுறான். அதுல அல்லாஹ் சொல்றான், நீர் ஹஜ்ஜுக்காக மக்களை அழையும், அவர்கள் நடந்தும் மெலிந்த ஒட்டகங்களிலும் வருவார்கள். இப்படியே இருக்கு. மெலிந்த ஒட்டகங்கள், தூர பிரதேசங்களில் இருந்து மெலிந்த ஒட்டகங்களில் வருவார்கள் இருக்கு. குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல கூட இல்ல, குர்ஆன் ஆயத்தே இருக்கு. நான் கேட்கிறேன், இப்போ அப்படின்னா அல்லாஹ் தெளிவாக மெலிந்த ஒட்டகங்கள்லாம் ஹஜ்ஜுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டான்ல. அப்ப நம்ம எல்லாம் ஒட்டகங்கள்ல தானே போகணும். தூர பிரதேசங்கள்ல இருந்து, இந்தியாவில இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து, எங்க இருந்து போனாலும் ஒட்டகங்கள்ல தானே போகணும். போறாங்களா? அப்படி போகலையே. இந்த மௌலவிகள் சொல்லுவாங்களா, வார்த்தை வைப்பாங்களா? அல்லாவே குர்ஆன்ல மெலிந்த ஒட்டகங்களை வர சொல்லியிருக்கான். நீங்க எப்படி பிளைட்ல போலாம், நீங்க எப்படி கார்ல போலாம், நீங்க எப்படி பஸ்ல போலாம் கேட்கலாம்ல? கேட்கறாங்களா? அப்படி அப்ப அங்க அவங்க அறிவு சரியா தானே வேலை பார்க்குது. என்ன காரணம்? அங்க மட்டும் இவ்வளவு தெளிவா மெலிந்த ஒட்டகங்கள் சொல்லி இருந்தும் கூட அதுக்கு மாற்றமாக அதை நிராகரித்து விட்டு பஸ்ல ஏரோஃபிளைட்ல இதுல போறாங்களே, இதுல என்ன நியாயம்னு கேட்கலையே. அப்ப அங்க விளங்குறாங்க. என்ன காரணம் தெரியுமா? நம்ம ஊர்ல இருந்து மக்காவுக்கு போகக்கூடியது ஹஜ்ஜுக்கு உட்பட்டது அல்ல. அது ஹஜ்ஜோட இபாதத்திலையும் வராது, வணக்க வழிபாட்டுல வராது. மக்காவுக்கு போய் மக்கா, மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, அப்புறம் மினா, அப்புறம் மக்கா, இப்படி அங்க செய்யக்கூடிய அந்த செயல்கள் தான் ஹஜ்ஜுக்கு உட்பட்டது. கல்லெறிதல், தொங்கோட்டம் ஓடுதல், தவாபு செய்தல், இதெல்லாம் அதுல யாரும் மாறுதல் செய்ய முடியும். அன்றைக்கு அதுதான், இன்னைக்கு அதுதான். ஆனால் இங்க இருந்து நீங்க போகக்கூடிய சமாச்சாரம் என்னதில்லை, அந்த ஹஜ்ஜுடைய அமல்களுக்கு உட்பட்டதல்ல. அதனாலதான் அல்லாஹ் அவ்வளவு தெளிவாக ஒட்டகங்கள் வருவாங்கன்னு சொல்லியிருந்து கூட நீங்க பிளைட்ல போறதோ எதுல போறதோ எந்த விதமான தவறும் கிடையாது. அதே போல புரிஞ்சுக்கிடுங்க, இந்த பிறையை பார்ப்பதும் இபாதத்துக்கு உள்ளது இல்லை. அப்படி இருந்தா என்ன ரசூல் என்ன செய்ய? உதாரணமா மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு போனவங்க, நான் சொன்ன இந்த அமல்களை எல்லாரும் செய்யறாங்களா இல்லையா? ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்யறாங்க. அப்பதான் ஹஜ்ஜி ஆக முடியும். அப்படித்தானே அந்த மக்காவில் செய்யக்கூடிய அமல். அதே போல பிறையை பார்ப்பது இபாதத்தாக இருந்தால் ரசூல் எப்படி கட்டளையிட்டு இருப்பாங்க? ஆண்கள் பெண்கள் அனைவருமே பிறையை பார்க்க கட்டளையிட்டு இருப்பாங்க. பார்த்தாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அன்றிருந்த நபித்தோழர்கள் நபித்தோழியர்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து அன்னார்ந்து பிறையை பார்த்தார்களா? நிச்சயமாக இல்லை. இன்னும் தெளிவா விளங்கிடுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பிறையை தன்னுடைய புறக்கண்ணால் பார்த்தது இல்லை. ஒரு ஹதீஸ காட்ட சொல்லுங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் பிறையை பார்த்தாங்க. கிடையாது. தகவலை வச்சுதான் ஒரு சஹாபி வருவாரு, ஒரு நூல் வருவாரு, இந்த மாதிரி நான் பிற பார்த்தேன்னு சாட்சி சொல்லுவாரு. கேட்ட உடனே இது பண்ணலாம். இதை வச்சுதான் நடந்திருக்கு. மற்றபடி பார்க்கறது நேரடியான கட்டளை கிடையாது. அப்ப அதனால நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த ஒட்டகன் சொல்லப்பட்டிருக்க மாதிரிதான் இந்த பிறையை பார்த்து வைங்க, பிறையை பார்த்து விடுங்கிற சமாச்சாரம். எப்படி ஒட்டகத்தை விட்டுட்டு ஆகாய கப்பல்ல போறீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு பிறையை கண்ணால் பார்ப்பதை விட்டு இந்த கணிப்பு எடுத்துக்கொள்வது எந்த விதமான தவறும் கிடையாது. அடுத்தாப்புல இன்னொரு வார்த்தை வைப்பாங்க, என்ன தெரியுமா? சாட்சின்னு இருக்குல்ல, சாட்சின்னு சொன்னா அப்ப கண்ணால பார்த்துட்டு வந்தாலும் சாட்சி சொல்லணும். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல அத்தனை பேரும் சாட்சி சொன்னா ஏத்துக்கலாமா? அது என்ன நியாயம்? பாருங்க எப்படி எல்லாம் ஜன மக்களை குழப்பறாங்க பாருங்க. இதுல அவங்க செய்யக்கூடிய அபத்தமான வாதம் என்ன தெரியுமா? பிறை அன்றைக்கு கண்ணால பார்க்கும் பொழுது ஒரு சன்ன கீற்று தான் தெரியும், ஒரு சில நிமிடங்களை மறைஞ்சிடும். அப்ப பார்த்தவர் சொல்ற சாட்சியத்தை வச்சுதான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும், வேற வழி கிடையாது. யார் பார்த்தாரோ அவர் சொல்ற சாட்சியத்தை மட்டும் வச்சுதான் அதை தீர்மானிக்க முடியுமா, இல்லாம பிற இருக்காது, காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, அல்லது பௌர்ண மாதிரி இருந்துகிட்டே இருக்காது. அப்ப அதனால அங்க சாட்சி தேவை. ஆனா இந்த விஷயம் இருக்குது, இன்னைக்கு யாரு வேணாலும் நீங்க போய் கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்து அந்த சொன்ன மாதிரி பட்டனை தட்டினீங்கன்னா உங்களால பாத்துக்கிற முடியும். இது கணக்கு, பியூர் கணக்கு, கால்குலேஷன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னொரு பெரிய தப்பான வார்த்தை வச்சு சமுதாயத்தை வழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி தெரியுமா? இவங்க
இந்துக்களுடைய யூதர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள பின்பற்றி இந்த மாதிரி பிறைய முடிவு பண்றாங்கிறாங்க. இதுவும் அபத்தமான ஒரு பேச்சு. அவங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றவில்லை. அது ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமி. அது இன்னைக்கு கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இந்துக்கள்கிட்ட இருக்கு. அமாவாசையெல்லாம் முடிவு ஓரளவு கரெக்டா இருந்தாலும் நம்ம அதை வச்சு முடிவு பண்ணல. இது பியோர் கால்குலேஷன். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு மாசம் சுழல்வதற்கு இத்தனை நாட்கள் டெசிமல்ல எடுக்குது. அதை வச்சு ஒரு சுற்றை எவ்வளவு முடிக்குது, 2 சுற்றுக்கு என்ன, 100 சுற்றுக்கு என்ன, 1000 சுற்றுக்கு என்ன, 1,00,000 சுற்றுக்கு என்ன இன்னைக்கு சொல்லிடலாம். இன்னையிலிருந்து 100 வருஷத்துக்கு பிறகு ரமலான் என்று தோன்றும், என்று முடிவுறுங்கிறத இப்ப சொல்ல முடியும். யாரு வேணாலும் நீ கம்ப்யூட்டர்ல உட்காந்து அந்த கம்ப்யூட்டர் நீங்க இது பண்ண தெரிஞ்சா செய்யலாம். அதுக்குள்ள வெப்சைட்ஸ் இருக்கு, அதுல போய் நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த சாட்சிங்கிற சமாச்சாரம் எல்லாம் அதுவும் தவறு. மாற்று மத கலாச்சாரம் சொல்றதும் பெரிய தவறு. இதெல்லாம் சமுதாயத்தை வழிகெடுக்கிறதுக்கு சிலர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லாம நேர்வழியில் இருக்க இப்படி எல்லாம் பேச முடியாது. அப்போ இவர்களுடைய வாதங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் அத்தனையும் தவறு என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. குர்ஆன் ஹதீஸ்க்கு உட்பட்டு அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் அத்தனையும் தவறு என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இப்ப நான் அந்த படத்துல எப்படி உலகம் இயங்குதுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுக்கு நீண்ட கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால வர உலகங்கிறத இப்படிதான் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது தட்டையாக இருக்கின்றது. இது ஆசியாவுடைய கிழக்கு கோடி, இது அமெரிக்காவினுடைய மேற்கு கோடி. இதுக்கு உள்ளப்பட்டதுதான் உலகம். இதுல இருந்து இதுவரைக்கும் தான் உலகம். இதுல இருந்து இதுவரைக்கும் எத்தனை மணி நேரம் யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எத்தனை மணி நேரம்? உதாரணமாக நீங்க இந்தியாவில இருந்து சவுதிக்கு போனா 2.5 மணி நேரம் குறைச்சு வைக்கிறீங்கல்ல, குறைச்சு வைக்கிறீங்களா? சவுதிக்கு போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க, குறைச்சு வைக்கிறீங்க. அதே போல இங்க இருந்து ஒரு ஆள் இங்க வந்தாருன்னா எவ்வளவு குறைச்சு வைப்பார்? எத்தனை? இல்ல, அதாவது இந்த இடத்துல இருந்து இங்க வந்தா தான் 12 மணி நேரம், இங்க இருந்து இங்க வரதான் 12 மணி நேரம். 24 மணி நேரம் ஒரு நாள். உதாரணமா நீங்க ஃபஜ்ர் தொழுதீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க? ஃபஜ்ர் தொழுறீங்களா இல்லையா? ஃபஜ்ர் தொழுது அடுத்த 24 மணி நேரத்துக்கு மீண்டும் ஃபஜ்ர் தொழுகிறீங்க. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? அந்த 24 மணி நேரத்துக்குள்ள உலகத்தினுடைய அத்தனை மக்களும் என்ன பண்ணிட்டாங்க? தொழுது முடிச்சுட்டாங்க. ஒத்துக்கிறோம், நம்ம அதுல எந்த மாறுதலும் இல்ல. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு, இப்ப நம்ம இங்க இஷா தொழுதீங்கல்ல, நீங்க எங்க இஷா தொழுதீங்க? இந்தியா அந்த இருக்குது, நம்ம இருந்த இடம் வச்சிருங்க. நீங்க இங்க இஷா தொழுதீங்க, இங்க என்ன தொழுதுப்பாங்க? அதே நேரத்துல நீங்க எப்ப தொழுதீங்களோ அதே குறிப்பிட்ட நேரத்துல. எந்த நேரத்துல சொன்னா உங்களுக்கு கடியாரப்படி நேரத்துல நான் சொல்லல. அதாவது பூமியில இருந்து வெளியே போய் ஒருத்தன் சேட்டலைட் இருந்து பாக்குறான்னு வச்சுக்கிடுங்க. அப்படி பார்க்கும் பொழுது நீங்க இங்க என்ன தொழுதுறீங்க? இஷா. இவங்க என்ன தொழுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? அவர்கள் இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை உடைய இஷாவை நீங்க தொழும் பொழுது இந்த இடத்துல இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை உடைய ஃபஜரை தொழுகிறார்கள். புரியுதா? வெள்ளிக்கிழமை உடைய ஃபஜரை அவர்கள் தொழுகிறார்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணோம்? இஷாவை தொழுவோம். ஏறக்குறைய இந்த இடத்துல என்ன தொழுவாங்க? மகரிபை தொழுவார்கள். இஷாவுக்கு பிறகு என்னது? மகரிபு. இந்த இடத்துல உள்ளவர்கள் அசரை தொழுவார்கள். அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் உள்ளவங்க லொஹரை தொழுவார்கள். கடைசியில் இங்க உள்ளவங்க என்ன தொழுவாங்க? என்னது? ஃபஜ்ர். ஆனா எந்த ஃபஜ்ர்? இவர்கள் தொழுதது வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர், இவங்க தொழுவது வியாழக்கிழமையுடைய ஃபஜ்ர். பாத்துக்கங்க எவ்வளவு வித்தியாசம். எப்போ? ஒரே நேரத்துல ஒரே குறிப்பிட்ட டைம்ல இத்தனை தொழுகை நடக்குது. ஒரே நேரத்துல தான். எப்பொழுது தெரியும் உங்களுக்கு? சேட்டலைட் போய் உலகத்தை விட்டு வெளியே போய் பாத்தீங்கன்னா தெரிந்த கூத்த பார்க்கலாம். நீங்க இன்னும் வேற போனா உங்களுக்கு யாருக்காவது நல்ல தெளிவான ஒரு இது இருந்து உலகத்துல அந்த பாங்கு எங்கெல்லாம் சொல்லப்படுது அதையெல்லாம் கவரை பண்ணி எடுக்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வக்து பாங்கு வந்துகிட்டே இருக்கும், பார்க்கலாம் நீங்க. அப்ப இது இயற்கை நியதி, இதை நீங்க மாத்த முடியாது. இன்னொரு உண்மை விளங்கிருங்க. இது சவுதி அரேபியா, இங்க இருக்குது மக்கா. இப்ப இங்க இருந்து தொழுகிற நம்ம எங்க எடுத்து பார்த்து தொழுகிறோம்?
மேற்கு நோக்கி தொழுவோம். எனக்கு நமக்கு கிபிலா வந்து மேற்கு பக்கம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இங்க எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் சரி எங்க பார்த்து தொழுகிறோம்? மேற்கு நோக்கி. அதுக்கு மாத்தமாக இதுக்கு மேற்கே இருக்கக்கூடிய எப்படி தொழுகிறாங்க? கிழக்கு நோக்கி. இந்த எல்லை வரைக்கும் கிழக்கு நோக்கி தொழுகிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்படி தொழுகிறார்கள், இவர்கள் எல்லாம் இப்படி தொழுகிறார்கள். இதுவும் நமக்கு மாற்று கருத்து கிடையாது, எல்லாரும் ஒத்துக்கிடுவோம், இதெல்லாம் சரி. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் உள்ளது 24 மணி நேரம் வித்தியாசம் இருக்குது, இதை ஒத்துக்கொள்றோம். இங்க வெள்ளிக்கிழமை ஃபஜர் தொழும் பொழுது இங்க உள்ளவங்க வந்து வியாழக்கிழமை ஃபஜர் தொழுறாங்க. அடுத்த 24 மணி நேரத்துக்கு பிறகு தான் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஃபஜர் தொழுவாங்க. இது நமக்கு புரியுது. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஏறக்குறைய 360 டிகிரி. ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம். 360 இன்று 4ஆல பெருக்குங்க, 60ஆல பிரிங்க, 24 மணி நேரம் சரியா வரும். இப்ப இதுல உங்களுக்கு மாற்று கருத்து எதுவுமே இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விளங்கிட்டீங்கல்ல? சரி, இப்ப நீங்க வர்றீங்க. நாம நினைக்கிற மாதிரி இந்த பூமி தட்டையாக இல்லை. பூமி தட்டையாக இல்லை. இன்னைக்கு விஞ்ஞான அறிவின் மூலமாக சேட்டலைட்லாம் வந்து போய் பார்க்கும் பொழுது பூமி எப்படி இருக்கு? உருண்டையாக இப்படி இருக்கு. இல்ல இல்ல பரவாயில்ல, இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு இருக்கும். இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி உருண்டையா இருக்கு. இந்த பூமி எப்படி சுழல்னு சொன்னா இப்படி சுழலுது. அப்படியா? இருக்குது. இந்த பூமி எப்படி சுழலுன்னா இப்படி சுழலுது. அதனாலதான் முதல்ல இங்க ஃபஜர் வருது, அப்புறம் சூரியன் வந்து இந்த மாத்தி மாறி வருது. காரணம் இப்படி சுழலுது. சரி, இப்பொழுது நீங்க நல்ல விளைகிறன்னு ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்க இந்த தொங்கலும் அந்த தொங்கலும் பாத்தீங்கல்ல, அந்த 2 தொங்கலும் இதுல எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல வருது. இது யாரா வந்து பிடிக்கிறீங்களா? அல்லது இந்த காட்டுங்க, க்ளோஸ்அப் காட்டுங்க. இந்த பாருங்க, இது ரெண்டுமே அந்த எல்லை இந்த எல்லை எங்க வருது? ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கு. இந்த பாரு ஒரு சகப்பு கோடு தெரியுதுல்ல, இதுதான் டேட் லைன். இது டேட் லைன். இப்ப நல்லா பாக்குறீங்க இந்த இடத்துல, இங்கே சண்டே, இங்கே மண்டே. இங்க வந்து என்ன போட்டிருக்கான்? ஞாயிற்றுக்கிழமை. இங்க என்ன போட்டிருக்கான்? ஆனா யார் 2 பேரும் எப்படி இருக்காங்க? பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க. பக்கத்துல பக்கத்துல தான் இருக்காங்க. அதே சூரியனை தான் பாக்குறாங்க, அதே நேரம் தான். இவரு சண்டேவுடைய, அதாவது ஞாயிற்றுக்கிழமையுடைய ஃபஜ்ர தொழுதா, இவர் என்ன பண்றாரு? திங்கட்கிழமையோட ஃபஜ்ர தொழுதா. யாரும் மாத்தி அமைக்க முடியுமா? முடியாது. இது இயற்கையிலே அல்லாஹ். நிறைய பேர் சொல்றாங்க இந்த தேதி கோட்டை வந்து வெள்ளக்கான 1884 போட்டாண்டு. உண்மை என்ன தெரியுமா? அல்லாவே எண்டைக்கே போட்டான். இன்னும் சொல்ல போனா மக்கா தான் சென்டர். அவன் அந்த ஆய்வுக்கு போய் அவன் வந்து அவன் கையில ஆட்சி இருந்தாலும் என்ன தப்பு பண்ணிட்டா பாருங்க. இந்த கோடு எப்படி வருதுன்னு பாருங்க. கொஞ்சம் விட நாட்டு போறேன். இந்த கோடை எப்படி போட்டிருக்கான்னு பாருங்க. இந்த கோடு இந்த இங்க வந்து இதான் அந்த ரெட் கோடு. போய் இப்படி போய் இப்படி போய் திருப்பி பெரிய ஒரு ஜிக்ஜாக் லைன், இந்த ஜிக்ஜாக் லைன் இப்படி வந்து இங்க போகுது. என்ன காரணம் தெரியுமா? இதுல இருந்து 12 மணி கரெக்டா அவனுக்கு நேரா வரணுங்கிறது போட்டான். ஆனா உண்மையில பார்க்க போனா இந்த இதுல பாருங்க, இந்த இடத்துல இதை விட இங்க வரலாம். அந்த கோடு இங்க வர்றதுக்கு தாராளமா எந்த நாடுமே கிடையாது. வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வந்தா மக்கா சென்டர் ஆகும். ஆனா அன்றைக்கு இருந்தது போல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக அப்படிதான் கோடு அமைஞ்சிருக்கும். நாம தனித்தனியாக பிரிஞ்சு அக்கு வேற ஆணி வேற ஆனதுல ஆட்சி அவன் கைக்கு போச்சு. அவன் இஷ்டத்துக்கு கோட்டை போட்டுக்கிட்டான். அதை இன்னைக்கு நம்மளால மாத்த முடியல. அப்போ இந்த டேட் லைன் நல்லா போடுங்க. இதுல பெரிய உண்மையை நீங்க விளங்கிக்கணும். நாம இப்ப இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க ஒருத்தர் முகைம். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுவாரு, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவாரு. வளமையா வெள்ளிக்கிழமை இதை சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாரு? அடுத்த நாளைக்கு போவார். அதே மாதிரி இங்க உள்ளவரு வியாழக்கிழமை லொஹர தொழுவாரு, அசர தொழுவாரு. அப்ப 24 வந்து வெள்ளிக்கிழமைக்கு வருவார். இதுல எந்த பிரச்சனை இல்லை. முஸ்லிம்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்ப ஏன்டா இன்னொரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னமோ பூமி நின்றுகிட்டு இருக்க மாதிரியும், நீ நோன்பு திறந்தா அவன் நோன்பு திறப்பானா, நீ வந்து சூரிய கிரகணம் தொழுதா அவன் சூரிய கிரகணம் கேட்கறாங்களே. இதெல்லாம் முட்டாள்தனமா கேள்வி, அறிவற்ற கேள்வி. ஏண்டா ஒரு உண்மையை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இன்றைய அரபி மதரசாக்கள்ல இந்த மௌலவிகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜியோகிராபி சொல்லக்கூடிய தஷ்ரீகுல் அஃப்லாக் சொல்லக்கூடிய அது கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னால் அன்றை உள்ள அறிஞர்களால் எழுதப்பட்டது.
அதுல இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, பூமி தட்ட சூரியன் பூமியை சுற்றி வருகின்றது. அந்த மடத்தனமான இதுதான் இன்னைக்கும் படிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை படிச்சுட்டு வர்றதுனாலதான் இவர்களுக்கு இதை மூல குழம்பி போய் சரியா புரிய முடியல. விளங்குதா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? பூமி உருண்டை இந்த நிலையில இருக்கு. அங்கங்க இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை. இங்க உள்ள நேரப்படி இவர் தொழுவார், இங்க உள்ள நேரப்படி இவர் தொழுவார். அதுல இந்த மாறுதலும் கிடையாது. ஆனா அதே சந்தர்ப்பத்தை இப்படி வழங்கிருங்க. இங்க இருக்கிறார் ஒருத்தர், இங்க இருக்கிற வியாழக்கிழமை ஃபஜ்ர் தொழுதார், கப்பல்ல போய்கிட்டு இருக்காரு. ஃபஜ்ர் தொழுதவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துல இந்த பக்கம் வந்து கோட்டத்தான் நீங்க வந்துட்டாரு. இப்ப எந்த கிழமையில இருக்கிறாரு? ஒரு நாள் அவருக்கு காணா போயிடும். ஒரு நாள் என்ன போயிடும்? காணாமே போயிடும். அதாவது வியாழக்கிழமையோட ஃபஜ்ர தொழுதவர் வெள்ளிக்கிழமையோட ஜும்மாவை தொழுவார் அவரு. இது யாரும் கேட்க முடியாது. காரணம், அவர் இந்த கோட்டை தாண்டி இங்க வந்துட்டார். அதுக்கு நேர் மாத்தமாக இங்க இருக்கிற ஒருத்தர் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுதார், அடுத்த சில மணி நேரத்தில் இந்த கோட்டை தாண்டி இங்க வந்துட்டார். அவர் என்ன தொழுவார்? வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவாரா, வியாழக்கிழமை லோஹர் தொழுவாரா? அவருக்கு கடந்த மாசமே கடந்த ஒரு நாள் திருப்பி வருது. அப்ப அது யாருக்கு? அது பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. நீங்க இந்தியாவில இருந்து சவுதிக்கு போகும்போது 2.5 மணி திருப்பி இங்க இருந்து திருப்பி வைப்பீங்களா? அது முட்டாள்தனமா. இங்க வச்சு திருப்பி வைக்கிற கேள்வி கேட்கிறாங்க அவங்க. பிரயாணத்துல இருக்கவங்க சட்டம் வேற, முக்கையுமுக்குள்ள சட்டம் வேற. அவங்க நோம்பு திறத்தா நீங்க நோம்பு திறப்பீங்களா? அவங்க சூரியகணம் தொழுதா நீங்க தொழுவீங்களா? இப்படி எல்லாம் கேட்டு யார் குழப்புவா? இந்த அறிவில்லாத மூடங்கள் தான் கேட்பாங்களே ஒழிய அறிவுள்ளவர்கள் இந்த கேள்வி கேட்க முடியாது. நல்லா புரியுங்க. பூமி நின்றுகிட்டு இல்ல, பூமி நம்ம இந்த மாதிரி நின்றுகிட்டா இருக்கு இல்ல. இன்னைக்கு சுத்துற ஆக வேகமா போகக்கூடிய ஏரோப்ளைனோட வேகமா சுழண்டு கொண்டு இருக்குது, நமக்கு தெரியாது. அப்ப அதை சுழண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துல இருந்தா அங்கேயே தான் இருப்போம். அப்ப நமக்குள்ள நேரம்லாம் கரெக்டா வரும். இடம் நகரும் பொழுதுதான் வித்தியாசப்படும். அடுத்தது, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த தொழுகை இருக்குது. ஒவ்வொரு தொழுகையும் எவ்வளவு நேரம் நீடிக்குது? ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளவுதானே நீடிக்குது. ஆமா. அதே மாதிரி சூரிய கிரணம் எவ்வளவு நேரம் நீடிக்குது? அதிகபட்சமான 1.25 மணி 2 மணி நேரம். சந்திர கிரணம் அவ்வளவுதான். நோன்பு பிடிச்சு நோன்பு விடுறது எவ்வளவு நேரம் நீடிக்குது? 13 மணி நேரம். இதெல்லாம் 24 மணி நேரத்துக்கு உள்ள விஷயங்கள் தான். விளங்குதா? அப்ப இத கொண்டு போய் நோன்பு பிடிக்கிறது துறக்கிறதையோ, லொஹர் தொழுறது அசர் தொழுகிறத பற்றியோ, அல்ல சூரிய கண்ண தொழுகை பற்றியோ, சந்திர கண்ண தொழுகை பற்றியோ 29 நாட்களோ 30 நாட்களோ பிரயாணம் செய்யக்கூடிய சந்திரனோடு ஒப்பிட்டு பேசுறது என்னது? அறியாமையா அல்லது என்ன? ஒரு நாளைக்குள் நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒரு மாசம் நடக்கக்கூடிய சம்பவத்தோடு ஒப்பிட்டு பேசுறது என்னது? அறியாமையா இல்லையா? அறியாம தான். அந்த வாதமும் தவறு. புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ அப்போ இந்த நிலையில இருக்குது. இப்போ வாங்க சுழற்சி எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். இதை எடுத்து போர்டு கொண்டு வர முடியுமா? இது பூமி நாம வசிக்கக்கூடியது. இது பூமியை சுத்தி. அதாவது நம்ம இந்த இது என்ன செய்ய தெரியுமா? சூரியனை சுத்தி வருது. சுத்தி வரும்போது பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? இதையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போகுது. எப்படி? இந்த குரங்கு போகும் பொழுது தன்னுடைய குட்டியையும் சேர்த்துக்கிட்டு இழுத்துட்டு போகுது. அதே மாதிரி இந்த சூரியன் எப்படி ஓடினாலும் என்ன போகுது? இந்த சந்திரனை இழுத்துட்டு தான் போகுது. சந்திரனை விட்டு பிரிஞ்சிடாது. விளங்குதா? அப்போ சூரியனை சுற்றி பூமி வருது, இந்த பூமியை சுற்றி சந்திரன் சொல்லுது. புரிஞ்சுட்டீங்களா? சரி. இந்த இது சூரியனுடைய மத்திய புள்ளி, இது சந்திரனுடைய மத்திய புள்ளி, இது பூமியினுடைய சந்திய புள்ளி. இது 3 நேர்கோட்டுக்கு வருது இல்ல? இதைத்தான் ஆங்கிலத்தில் கன்ஜங்ஷன் சொல்லுவாங்க. கன்ஜங்ஷன் சரியா? கன்ஜங்ஷன் எல்லாம் 3 ஒண்ணு கன்ஜங்ஷன் வரும். இன்னும் வரும் பாத்துக்கங்க. ஆங்கிலத்துல இன்னொன்னு சொல்றான், இதைத்தான் நியூ மூன்மா. என்ன சொல்றான்? நியூ மூன். காரணம் உண்மைதான், அவன் சொல்றது கரெக்ட் தான். என்ன காரணம் தெரியுமா? இந்த சந்திரன் இங்கிருந்து தன்னுடைய சுற்றுப்பாதை ஆரம்பிச்சு இங்க வந்த உடனே இங்க என்னது இருக்கு? பூர்ணச்சந்திரன். இதான் பௌர்ணமி அல்ல பூர்ணச்சந்திரன் சொல்றோம். இது வளர்ப்பறை. இங்க இருந்து வளர்ந்து கொண்டே வருகின்றது. காரணம் இந்த சந்திரனுடைய தன்மை என்ன தெரியுமா? ஒரு பக்கம் சூரியனுடைய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, ஒரு பக்கம் அந்த தன்மை இல்ல. எப்படி? கண்ணாடி எடுத்தா ஒரு பக்கம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது, மத்த பக்கம். அப்போ நேரடியா இந்த இடத்துல வந்த உடனே இந்த வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் மேல கிட்ட தான் போகுது, இங்க வெளிச்சம் படுறது இல்ல. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா இருட்டா இருக்கு. அமாவாசை நீங்க சொல்றீங்க, இருட்டு, முழு இருட்டு. காரணம் இது நேரா இப்படி வந்துருச்சு. இதுல படக்கூடிய இது நேரா இங்க போகுது, இங்க வரதுக்கு வழி இல்லை. அப்புறம் இதை விட்டு தாண்டி வரும் பொழுது
அது அப்படியே திரும்புது. இந்த இப்ப இது திரும்ப வரும், திரும்பித்தான் ஆகணும். அப்படி திரும்பும் பொழுது இந்த சூரியன்ல இருந்து படக்கூடிய இந்த வெளிச்சம் முதல்ல ஒரு கீற்று மாதிரி தான் அங்க வருது. அதுதான் நீங்க பிறைங்கிறீங்க, முதல் பிறை ஒரு கீற்று மாதிரி வருது. அப்புறம் அப்படியே வளர்ந்துகிட்டு வருது, வளர்ந்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்த உடனே பூர்ணச்சந்திரன் ஃபுல் ஆயிடுது. அப்புறம் இதை தாண்டிடுச்சுன்னு சொன்னா அப்படி என்ன ஆகுது, அடுத்த இதுக்கு வரும்பொழுது குறைஞ்சிக்கிட்டு வருது. குறைஞ்சிக்கிட்டு வந்து குறைஞ்சு 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 இங்க ஒரு சன்னமா வந்து கடைசியில் அமாவாசை வந்துருது. இதுதான் அதனுடைய அதாவது அதனுடைய சுழற்சியினுடைய அமைப்பு. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டணும். ஹஜ்ஜுக்கு போனவங்க இருப்பீங்க, மக்கா அஜரே அஸ்வத் கல்லு, அதுக்கு நேர தவாஃப் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இது, ஒரு தவாஃபுக்கு 7 சுற்று. இந்த கோட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க சுற்ற, காபாவை சுட்டி இங்க வந்துட்டாங்க. இந்த கோட்டுக்கு வந்துட்டா இப்ப என்ன, ஒரு சுற்று முடிஞ்சு. இதுல எந்த டவுட் யாரும் கிடையாது இல்ல. அப்புறம் இந்த கோட்டை தாண்டிட்டால 2வது சுற்று தான் இல்ல. அதை விட இன்னும் தெளிவா சொல்றேன். நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்க பிளே கிரவுண்ட்ல ஓடுறாங்கல்ல, ஒரு மார்க் இருக்கும், அதுல இருந்து அந்த கிரவுண்ட் சுத்தி வர்றாங்க, வந்த உடனே ஒரு ரவுண்ட் முடிஞ்சு. அந்த கோட்டை அந்த புள்ளியை தாண்டின உடனே என்ன ஆயிடுது. அப்போ இந்த சந்திரன் இந்த இடத்துல இந்த தாண்டறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். fraction of seconds தான். என்ன சொல்ற, இந்த கோட்டுக்கு வந்து இதை தாண்டறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது? fraction of seconds தான். ஆனா அதே சந்தர்ப்பத்துல இந்த வருது பாருங்க, சாக் பீஸ் கொடுங்க. இந்த பாருங்க, இது நேர்கோடு, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. இப்போ சுழற்சி இப்படி வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்படி சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு, இப்படி வந்துருச்சு. இங்க வந்த உடனே இந்த சூரியன் இந்த பூமிக்கு இடையில முதல்ல கிட்ட நெருங்கும் பொழுது அந்த ஷேடு வந்துடும். அந்த ஷேடு அதாவது தெரியுதா, நான் உங்களுக்கு புரியுதா? அந்த ஷேடு உங்களுக்கு விளங்கு. இந்த சென்டர் கோட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஷேடு இந்த பகுதி இது இப்படி வந்த உடனே இதை சொல்றது ஆக்சுவலா தேய்பிறையினுடைய கடைசி பகுதி, கழிந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி இது, விளங்குதா? இந்த கோட்டை தாண்டிருச்சுன்னு வைங்க, தானோட வளர்ப்புல ஆரம்பிச்சிருது. இது வளர்ப்பினுடைய முதல் பகுதி. அப்ப இந்த கோட்டை தானுடைய மாசம் ஆரம்பிச்சிருந்தா உண்மை. அதனாலதான் அவன் நியூ மூன் சொல்றான், அது கரெக்ட் தான், புரியுதா? அவன் நியூ மூன் சொல்றது அவனுடைய கணக்குப்படி எந்த தப்பும் கிடையாது. அந்த கோட்டை தான்னால அடுத்த சுற்று ஆரம்பிச்சிச்சு நியூ மூன், புரியுதா? இன்னும் ஒரு வகையில நான் சொன்ன வேதனைப்படுற விஷயம், நம்ம ஹிந்து புரோகிதர் இருக்காங்களா, அவங்களுக்கு உள்ள அறிவு கூட அம்மாள்களுக்கு இல்லை. என்ன தெரியுமா, அவன் இந்த பகுதி என்ன பண்றான் தெரியுமா, கழிந்த மாதத்துடைய கடைசி பகுதியை வச்சு கழிதல்ங்கிற அடிப்படையில இறந்தவங்களுக்காக வேண்டி என்ன சொல்றது, கர்மாதி திதி, இந்த இறந்தவங்களுக்கு செய்யறான சடங்குகள், நம்ம ஆளுக்கு கத்தம் பாத்தியா ஓதுறாங்களே, அவன்கிட்ட இருந்த காப்பீடு செய்யறாங்க, அதே இதை அவன் செய்யறான். இதுல அது கழிகிறது. இந்த நேர்கோட்டை தாண்டிட்டா அதை என்ன எழுதுனா வளர்புறைங்கிறான். வளர்புறைன்னு சொல்லி அதுல அவன் என்ன பண்றான் தெரியுமா, அவனுடைய நல்ல காரியங்கள் சுப காரியங்களை செய்யறான். திருமணம், கடை ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நல்லது செய்யறான். என்ன காரணம், வளர்புறையில் ஆரம்பிச்சால் வளரும் எங்க ஒரு ஐதீகம். அவனுக்கு தவறான நம்பிக்கை, ஆனா அவனுடைய நம்பிக்கை அது. ஆக அவன் கூட ஓரளவு கரெக்டா தான் கணக்கு வச்சிருக்கான். அவன் இருக்கக்கூடிய அறிவு கூட நம்ம ஆள்களுக்கு அதான் வேதனைக்குரியது. குர்ஆனை உடையவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறைகள், சிறந்த உம்மத்து, உயர்ந்த உம்மத்துக்கு என்றைக்கோ இருக்கக்கூடிய அந்த பழைய ஒரு என்றைக்கோ உள்ள பழைய மதத்தை பின்பற்றக்கூடிய அறிவு கூட நம்ம ஆட்களுக்கு இல்ல, புரியுதா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது தாண்டின உடனே வளர்ப்புறை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அன்றைய தினத்தை நாம் எடுக்கல. ஏன் எடுக்கல தெரியுமா? காரணம், இல்ல இங்க இருந்து இது வரைக்கும் எங்கனையா ஒரு இடத்துல வரலாம், குறிப்பிட்ட ஒரு இடத்துல வராது. ஏன்னா அந்த பிராக்ஷன் ஆஃப் டேஸ் நான் சொன்னேன்ல, அந்த பின்னக்கணக்கில் இருக்கிறதுனால குறிப்பிட்ட ஒரு நேரத்தில், உதாரணமா இங்க வரலாம் சமயங்கள கன்ஜெக்ஷன், சமயங்கள் இங்க வரலாம், சமயங்கள் இங்க வரலாம், சமயங்கள் இங்க வரலாம். ஆக இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் வெவ்வேறு இடங்கள்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கன்ஜெக்ஷன். சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அன்றைய தினத்தை நம்ம தலைப்பிறைன்னு எடுத்தோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பிறை என்று சொன்னால் நமக்கு அது தேதி. அப்ப அது முழுமையாக இருக்கணும், பாதியாக இருக்க முடியாது, முழுமையாக இருக்கணும். 24 மணி நேரம் உடையதாக இருந்தால் தான் நமக்கு அது பிறை, ஒரு நாள். எப்படி ஆங்கில தேதி நீங்க 19னா ஒரு நாள்ங்கிற மாதிரி நமக்கு பிறை ஒரு நாள். இப்ப இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்ப என்ன ஆகும் சொன்னா, இங்க ஷாபான், உதாரணம் இந்த ரமதான், இங்க ஷாபான் மாசமா இருக்கும், ரமதான் மாசமா இருக்கும். அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம் இல்லை. அதை நமக்கு எடுக்க முடியாது. அடுத்தாப்புல எங்க வந்தாலும் ஒரே ஊர்ல கூட, உதாரணமா திருச்சிக்கு நேரம் வந்தீங்கன்னா திருச்சியில எப்படி இருக்கும்,
ஷாபானுடைய இது இருக்கு, ரமலானுடைய இது இருக்கும். அப்ப அதை நம்ம எடுக்க முடியாது. அதனால இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த நாளை விட்டு விடுகிறோம். உண்மையிலேயே அதை ஆரம்பிச்சாலும் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, அடுத்த நாள் என்றைக்கு அந்த கன்ஜெக்ஷன் ஆகுதோ, ஆங்கிலேய நியூ மூன் சொல்றானோ, அமாவாசை இந்த இந்துக்கள் சொல்றாங்களோ, அந்த நாளை விட்டு விட்டு அடுத்த நாள் இங்க இருந்து, அதாவது டேட் லைன் இங்க தானே இருக்குது, இங்க ஃபஜ்ர்ல இருந்து நாள் ஆரம்பிக்குது. அப்ப ஃபஜ்ர்ல இருந்து அந்த ரமலானே ஆரம்பிக்கிறோம். அப்ப கம்ப்ளீட்டா ஒரு நாள் வந்துருச்சு. அப்ப நாட்கள் முழுமையாக வருது. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் அந்த ஆங்கிலேயன் சொல்லக்கூடிய அந்த நியூ மூனை விட்டுட்டு அடுத்த நாள்ல ஃபஜ்ர்ல இருந்து நம்ம கணக்கே எடுக்கிறோம். இதுல எந்த தவறும் கிடையாது. காரணம் என்ன சொன்னா, நாள் முழுமையாக இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட இதுல ரமலான் இருக்கும், ஷாபான் இருக்கும். எப்படி எடுக்க முடியும்? அன்னைக்கு எடுத்தா முடியாது. அப்ப ரமலான் ஆரம்பிக்கிறதா இருந்தா அடுத்த நாள் தான் இங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அந்த அடிப்படையில தான் நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, அப்படி ஆரம்பிச்சுட்டா முதல்ல ரமலானுடைய நோன்பை ஆரம்பிக்கக்கூடியவர் இவர்கள். அப்புறம் இவங்க ஆரம்பிப்பாங்க, இவங்க ஆரம்பிப்பாங்க, இவங்க ஆரம்பிப்பாங்க, இவங்க அந்த எப்படி தொழுகை வந்துச்சு அதே மாதிரி இங்க இந்த 13 மணி நேரம் இங்க ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிடுங்க. 12 மணி நேரம் 13 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நம்ம நோன்பு துறப்ப இவங்க நோன்பு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த டைம் வரும்போது, ஃபஜ்ருடைய வக்த் வரும்போது நோன்பை வச்சு ஆரம்பிச்சு மகரிபுடைய வக்த்ல விடுவாங்க. ஆக அந்த 24 மணி நேர அவகாசத்துல இங்க உள்ள உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே நோன்பை ஆரம்பித்து விடுவார்கள். நாம நினைக்கிற மாதிரி முதல் நாள் ஒரு நாள் சாரா இருக்கு, 2ஆம் நாள் வருஷம் 3ஆம் நாள் வரவே வராது. அப்படி வர்றது தவறான நம்பிக்கை, தவறான குருட்டு நம்பிக்கையில அப்படி செயல்படுறது. இதுதான் உண்மை. ஆக நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரமலான் மாதம் இருக்குது ஒரு நாள், அதாவது துறைங்கிறது ஒரு நாள் முழுமையா இருக்கணும், பாட்டாக முடியாது. அந்த அடிப்படையில தான் நாம எப்பொழுது அந்த நேர்கோட்டுக்கு வருதோ அதுக்கு அடுத்த நாள் ஃபஜ்ர்ல இருந்து கரெக்டா நமக்கு ஃபஜ்ர் வரும் பொழுது நம்ம நோன்பு ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி மகரிப நோன்பு முடிக்கிறோம். ஆக அப்படி பார்க்கும் பொழுது கரெக்டா வந்துடும். நம்ம ஒரு காலத்துல இருந்துச்சு, அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க உங்க ஊர்ல. அப்புறம் ஒரு காலம் வந்துச்சு, அங்க இருந்து தகவல் வருதா, இங்க இருந்து தகவலா பாத்துக்கிறது. இது எல்லாத்தையும் விட எளிதான ஒரு வழி என்ன தெரியுமா? இப்பவுமே முடிவு செஞ்சிடலாம். இப்போ இந்த மாசம் 30 நாள் பூர்த்தி ஆகுது, ஞாயிற்றுக்கிழமையோட நோன்பு முடியுது, திங்கட்கிழமை ஷவ்வாலுடைய முதல் நாள். அன்றைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம், தெளிவான ஹராம். அன்றைக்கு யார் நோன்பு செய்ய வைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கு மாற்றமாக அன்றைக்கு நோன்பு வைக்கிறாங்க. அதான் உண்மை. அதனால அதை விட்டு நம்ம தௌபா செய்து மின்றணும், வைக்க கூடாது அன்றைக்கு. அப்படியே யாராவது ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஆரம்பிச்சிருந்தாலும் கூட அவங்க கடமை அன்றைக்கு வைக்க கூடாது, பின்னால அவங்க கலா செய்துக்கிற வேண்டிய. அதான் தவறு. ஏன்னா அந்த நோன்பு விட்டுட்டாங்க, உண்மையில வைக்க வேண்டிய நாளை விட்டுட்டு தவறுதலா செய்யறாங்க. ஆக சகோதரர்களை, இதுதான் உண்மையான நிலை. இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல உங்கள யாருக்காவது எந்த சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், அதை நீங்க மனசுல ஆக்கிருங்க. குர்ஆன் இருக்கின்றதே அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆன் என்னது? குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். சயின்ஸ் இருக்கு, என்ன தெரியுமா? சயின்ஸ்னா என்ன? விஞ்ஞானம். விஞ்ஞானம் சொன்னா இந்த பூமியின் ஓட்டம், கோளங்களுடைய ஓட்டம், இதெல்லாம் சேர்த்து. இது என்னது? அல்லாஹ் முதல்ல குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன் அல்லாஹ் சொல்றான். அப்ப அது என்னது? அல்லாஹ்வுடைய செயல். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், விஞ்ஞானம் அல்லாஹ்வுடைய செயல். இது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுமா? அல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் முரண்படுமா? முரண்பட்டால் என்ன காரணம்? இவங்க கணிக்கிறதுல விளக்கத்தை தரணும். இன்ஷா அல்லாஹ் இப்ப சொன்ன விஷயங்களை யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளு. ஆனா சனிக்கிழமை தான் அமாவாசை ஆகுது. அப்போ நம்மளுக்கு நோம்பு அப்பதான் முடியணும். ஏன் நீங்க ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு திங்கக்கிழமை பெருநாள் சொல்றீங்க? சகோதரருடைய கேள்வி, சனிக்கிழமை தீபாவளி, அப்ப அன்னைக்கு தான் அமாவாசை, அப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணுங்கிறது சகோதரிய கேள்வி. இதுல உண்மை என்ன தெரியுமா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அமாவாசையுடைய கணக்கு அவர்கள் பண்றாங்கல்ல, இது அவர்கள் ஏற்கனவே அந்த பழைய பஞ்சாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த அடிப்படையில செய்யக்கூடிய ஒரு கணிப்பீடு தான். அது கால்குலேஷன் கிடையாது, இல்லைங்கதா? நம்ம கரெக்டா நம்ம கேலண்டர் இங்க கொடுத்துருப்பேன், அதுல பாருங்க கரெக்டா கன்ஜெக்ஷன் எப்போ ஆகுதுங்கிறது இங்க இருக்காங்க. கேலண்டர் இருக்காங்க, அந்த ஹிஜ்ரா கேலண்டர் இருக்குல்ல, அதுல கரெக்டா கொடுத்துருக்கேன். அந்த அமாவாசை அவன் சொல்றது தவிர ஆக்சுவலா அது நடக்கிறது அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான்.
கரெக்டான கன்ஜெக்ஷன் ஏற்படுறது ஞாயிற்றுக்கிழமை. அவன் சனிக்கிழமைன்னு கணக்கு பண்ணி வச்சிருக்க, அவனுடைய கணக்குல உள்ள கோளாறு அல்லாம விஞ்ஞானம் பொய்யாது. அது வேணா நீங்க கரெக்டா கன்ஜெக்ஷன் எப்பொழுது ஏற்படுதுங்கிறத கரெக்டா பாருங்க. அதுல நாம மணி, நிமிஷம், செகண்ட் முத கூட கொடுத்திருப்போம். அவ்வளவு துல்லியமா கணக்கிட முடியுது. நான் முதல்ல சொன்ன பாருங்க, அமாவாசைங்கிறது அவர்கள் ரொம்ப காலமாக அவங்களுடைய அனுபவத்தில் இருக்குது. அது அதை கடைபிடிக்க நம்ம எடுக்கவே இல்லை. அதை வச்சு நம்ம முடிவு பண்ணவே கிடையாது. அன்றைக்கெல்லாம் நம்ம பிறைய பார்க்கிற முடிவுல தான் இருந்தோம். ஆனா இன்றைக்கு இந்த கால்குலேஷன் அடிப்படையில் வந்த பிறகுதான் இதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். யுஎஸ் நேவல் அப்சர்வேட்டரி சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்ல நீங்க போனீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே கிடைக்கும். லாங்கிடியூடு, லேட்டிடியூடு, அதாவது தீர்க்கரேகை, அச்சரேகை எல்லாம் போட்டு பார்க்கக்கூடிய வெப்சைட்டே இருக்குது. அதை போனீங்கன்னா நீங்க வெப்சைட்டை விசிட் பண்ணீங்கன்னா எல்லா டீடைல்ஸுமே கிடைக்கும். ஆக சகோதரர் கேட்ட அந்த கேள்வியில அவங்க அமாவாசை குறிப்பிட்டது கரெக்டா கன்ஜெக்ஷன் கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் தான் ஆகுது. இன்னும் சொல்ல போனா அதுல இன்னொன்னு சொல்ற தீபாவளி இன்னொரு உள்ளது எடுக்கிறான். இறந்தவனுக்காக வேண்டியதான் அந்த சடங்கு செய்யறாங்க, சந்தோஷம் கொண்டாடுறாங்க, கழிதலுக்கு உள்ளது. அப்ப நம்ம சொல்றது அந்த நேர்கோட்டுக்கு அந்த பக்கம் வந்த பிறகு சொல்றோம். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்படை எடுத்துக்கலாம், அதை நம்ம ஒன்னும் குறை சொல்ல முடியாது. ஏண்டா அந்த நேர்கோட்டுக்கு வர்றதுக்கு முன்னால உள்ளது அமாவாசை தான். அந்த அமாவாசை தான் கழிதல் உள்ளது பண்றாங்க.